வந்திருக்கிற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் எங்களுடைய ஏயோஜிபிலான சபையினராக உங்களை வரவேற்கிறேன். தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தின் மீதுமாக இந்த நாளிலும் பிரசங்கம் பண்ணும்படியாக என்னுடைய கணவர் இடத்திலே சொல்லி அனுப்பியிருந்தார். அவர் செய்ய வேண்டிய அவருடைய பெரும்பான்மை ஸ்திரீயின் பிரசங்கத்தின் இறுதி நாள், அதாவது தொடர்ச்சி, அவர் மிகவும் ஆயத்தப்பட்டிருந்தார். அதை குறித்து செய்ய முடியாமல் விட்டு ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால், ஆனாலும் ஆண்டவர் பெரியவர். ஆண்டவர் செய்ய நினைத்ததை யாரை வச்சுனாலும் செய்வார். ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாதுன்னு யோபு சொல்றாரு. தேவரீர் இது சகலமும் செய்ய வல்லவர், இது செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. இது உங்களுடைய என்னுடைய சொந்த காரியம் இல்லை தடைப்படுவதற்கு. உங்களுடைய காரியங்கள் என்ன காரியங்கள் தடைப்படலாம். சரி, நாங்கள் வேலைக்கு ரெடியாகி கொண்டிருப்போம், வேலைக்கு போக முடியாமல் போவோம், வேலை வீணப்படுவோம், சுக வீணப்படுவோம், லீவ் போட்டுருவோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் தடைப்பட முடியாது. ஏன்னா அது தேவனுடைய ராஜ்யம். தேவன்னு சொல்லும் போதே அவர் பெரியவர். அவருடைய ராஜ்யத்தை எந்த ஒரு மனுஷனாலையும் மனுஷனுடைய காரியங்கள் நிமித்தமாக நாங்கள் தடை செய்யவே முடியாது. அதனால எப்படி செய்வார், யாரை கொண்டு செய்வார், அது நிமித்தமாக நான் அந்த இடத்துல உங்களோட பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கேன். நான் ஆயத்தப்பட்டு ஒரு கிழமையாவோ இல்லாட்டி ஒரு நாளாவோ இல்லாட்டி 24 மணித்தியாலமோ நான் ஆயத்தப்பட்டு வரல. ஆனால் இனி அனுப்பும் பொழுது காலையில் நான் ரெடியாகி வெளியேறி வந்தேன். மெட்ரோவில் தான் வந்தேன். அப்பொழுது தான் என்ன செய்கிறது, என்ன பேசுவேன். அப்போ என் ஹஸ்பண்ட் நினைக்க, நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே, அவர் என்கிட்ட திருப்பி கேட்குறாரு, நீங்கள் ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே, நீ இப்படி சொல்ல முடியாது, 24 மணித்தேலாம் நீ வேத வசனத்தோடு ஆயத்தப்பட்டு நிற்கணும். அப்போ அது ஒரு உண்மையில் ஒரு பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ன்றது வேறு. நான் ஆண்டவருடைய ஒரு சீஷன், முதல் அடையாளம். 2வது தேவனுடைய பிள்ளை, 3வது ஒரு ஊழியக்காரி, 4வது பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட், 5வது ஒரு ஊழியக்காரனின் மனைவி, 6வது ஒரு சபைக்கு ஆவிக்குரிய தலைவி, அம்மா, ஒரு தாய். இத்தனை விதமான போஸ்ட் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றது நான் சிந்திச்சேன் எனக்குள்ள. அப்போ நான் இவ்வளோ காரியங்களுக்கு என்னை தகுதிப்படுத்தி கனம் பண்ணி என்னை நம்பி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை தகுதிப்படுத்தி என்னை கனம் பண்ணி என்னை கையில் கொடுத்துருக்கும் பொழுது நான் சொல்ல முடியாது, ஐயோ என்னால் செய்ய முடியாதுன்னு. இப்போ காலையில் இந்த இடத்துல தான் பைபிளை அப்படியே திறந்தேன். மெட்ரோவில் கூட நான் திறந்து பார்க்கல. இந்த இடத்துல ஆண்டவரை என்ன செய்யறது, எனக்கு அப்படியே கிரிகிரின்னு நடுங்குது, என்ன செய்யறது, இவங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை உண்மையிலே. ஆனாலும் ஆண்டவர் என்ன பேசலாம், இருதயத்தில் இருக்கிற குமரலை பேச முடியாது, மாம்சத்தை பேச முடியாது, மாம்சத்தில் வெளிப்படுற காரியங்களை பேச முடியாது. சபைக்கு என்ன தேவை ஆண்டவரை நீங்கள் பேசணும்னு சொல்லி அப்படியே பைபிளை சும்மா பெரட்டிகிட்டே போகும்பொழுது எனக்கு சரியான பிடிச்ச ஒரு காரியம் உவமைகள். இயேசு உவமைகளோடு தன்னுடைய சீஷர்களோடு நிறைய பேசுவார். நான் நிறைய உவமைகள் வாசிப்பேன். சமீப காலத்தில் எங்களோட பைபிள் காலேஜில் அதிகாலையில் ஒரு டிவோஷன் இருக்குது. அப்போ கடைசி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இயேசுவின் உவமைகளை எடுத்து இயேசுவை அறிவிப்போம், இயேசுவை அறிவோம், இயேசுவை அறிவிப்போம் தான் இந்த வருஷத்துக்கான தலைப்பு. அப்போ அதில் உவமை ஒன்று எடுத்து பேசணும். அது எல்லா உவமையெல்லாம் எடுக்க முடியாது, அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அந்த உவமைக்குள்ளேருந்து தான் நான் எடுக்கணும். அப்போ எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப பிடிச்ச அதுக்குள்ளே நான் தேர்ந்தெடுத்த தாளந்து உவமை. சரியா, எத்தனை பேருக்கு எத்தனை தாளந்துகள் கொடுக்கப்படுது சொல்லி அதுலேருந்து எடுத்து இயேசுவை அறிவிக்கணும், இயேசுவை அறிஞ்சு கொள்ளணும், அறிவிக்கணும். அப்போ ஆல்ரெடி தாளந்தே கொடுக்கப்படுது. ஒரு இயேசுவை அறிந்தவனுக்கு தான் அவர் தாளந்து கொடுப்பாரு தானே. உலகத்தின் தாளந்துகளை குறித்து நான் பேசல, ஆவிக்குரிய தாளந்துகள் தான் மட்டும்தான் பேசுகிறேன். நான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது ஆவியானவரால் நடத்தப்படுவானே, ஆனால் அவனுக்கு ஆண்டவர் தாளந்துகள், ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய அபிஷேகம் எல்லாம் இருக்கும். ஸோ அதை நாங்கள் எடுத்து எப்படி பாவிக்கிறோம், எதற்காக பாவிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனப்படுத்துகிறோமா இதெல்லாம் அந்த உண்மைகள் மூலம் வாசித்து நான் பேசியிருந்தேன். அப்போ இயேசுவை அறிந்து கொள்வதும் எப்படி, அறிவிப்பதும் எப்படின்னு பேசியிருந்தேன். அப்போ அதை பேசுவோமான்னு யோசிச்சு நோ 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 வேணாம், இப்போ உடனடியாக எல்லாம் போட்டு குழப்பம் இல்லாது எனக்கு. அப்படியே பரட்டிட்டு போகும் பொழுது ஒரு ஓமை வந்துச்சு. உண்மையிலே சொல்லணும்னா இதுக்கு வாசிச்சே இல்லை அந்த ஓமைனா
வாசிச்சு இருப்பேன் எப்பவாவது. ஆனால் இப்போ காலையில் பெரட்டும் பொழுது அந்த உண்மை தான் இங்கே மேலால் வந்துச்சு. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். லூக்கா 14వ అధ్యాయం. లూక్ సువారించిపోతే 18వ పరిచ్ఛేది. அதில் வந்து இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் பரிசேய தலைவர்களோடு ஒரு 2 வீட்டில் அவர் போஜனம் பண்ணுவதற்காக போயிருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் வாராரு, ஒரு பலவீனப்பட்ட ஒரு மனுஷன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நீர்க்கோவை வியாதி உள்ள ஒரு மனுஷன் சொல்லி. அப்போ இயேசு அவரை சுகமாக்குறாரு. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, பரிசேயர்கள் கேட்குறாங்க, எப்பொழுதுமே பரிசேயர்கள் வந்து இயேசுவை குறை பிடிக்கிறவங்களாகவும் குறை சொல்கிறவங்களாகவும் எப்பவுமே ஏதாவது இயேசு என்ன செய்வாருன்னு தேடிக்கொண்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சு இப்படி. அப்போ இயேசு நோய் சுகமாக்கும் அந்த வியாதியஸ்தனுக்கு சுகம் கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது அவங்க கேட்குறாங்க, இன்னைக்கு ஓய்வு நாளில் நீங்கள் சொஸ்தமாக்குறது நியாயமா ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் அதுக்கும் பதில் சொல்கிறாரு, இல்லை, உங்களில் ஒருத்தர் கழுதையாவது எருதையாவது ஓய்வு நாளிலே ஒரு துறவில், அதாவது ஒரு குழியில், ஒரு தண்ணீர் தொட்டிலையோ இதிலே விழுந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே தூக்கி விடாமல் இருப்பீங்களா? இல்லாட்டி அந்த கழுதையும் எருதையும் செத்து போடணும்னு பார்த்துட்டு சும்மா போவீங்களா? தூக்கி விட்டுட்டு தானே போவீங்க. ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்கிறது? இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா எங்களுக்கு நிறைய யூதர்களை தெரியும். நாங்கள் இப்போ இந்த மிலானில் கூட நாங்கள் நிறைய யூதர்களை சந்திப்போம் ரோட்டில் போகிற வரும் பொழுது. யூதர்கள் வந்து அநேகமாக அவங்களுடைய சபத் நாளில் அவங்க ஒரு வேலையுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு யூதர் வீட்டில் ஒரு குடும்பத்தோட ஒரு நாள் 24 மணி நேரத்தை நான் கழிச்சிருக்கிறேன். அப்போ அவங்க என்ன வேலைக்கு எடுக்கும் போது எனக்கு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நாங்கள் வந்து இந்த மதத்து உடையவங்க, நாங்கள் யூதர்கள், நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம், இப்படித்தான் சாப்பிடுவோம். அப்போ நீங்களும் எங்களோட இப்படித்தான் இருக்கணும். ஒரு பேபி சிட்டர் பண்ண போன இடத்துல தான் அவங்க எனக்கு இப்படி சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுலேயும் ஒரு சனிக்கிழமை நான் அங்கே போய் மாட்டிக்கொண்டுட்டேன். சரியா? அப்போ அவங்க வந்து அந்த ஷபத் நாள் அப்படி கடைப்பிடிப்பாங்க. அந்த முஸ்லிம்ஸ் எப்படி அவங்களுடைய நோன்பை கடைப்பிடிப்பாங்களோ அதை விட பக்தியாக அந்த யூதர்கள் கடைப்பிடிப்பாங்க. அப்போ அவங்க வந்து என்ன செய்தாங்க, அந்த நாளில் இப்போ காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, இல்லை நேரத்தோடய செஞ்சு வச்சுருவாங்க. அந்த மேடம் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் அந்த ஷபத் அன்னைக்கு நாங்கள் எப்படி பெட்லேருந்து எழும்பி லைட்டில் சுவிட்சை கூட போட மாட்டோம்னு சொன்னாங்க, இப்படி கூட தட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் நம்ம வீடு இருட்டாகவே இருப்போம். இல்லை அப்படி அர்த்தம் இல்லை, நாங்கள் ஒரு வேலையும் செய்ய மாட்டோம் ஓய்வு நாளில் அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்டவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு துறவில், ஒரு துறவில், தண்ணி தொட்டிலையோ, ஒரு சேத்துலையோ, ஒரு கழுதையோ, ஒரு என்ன சொல்கிறது, எருதோ, அது எருதுன்னு சொல்கிறது என்னது, மாடு சொல்லுவோம், எரும மாடுன்னு சொல்லுவோம். அப்படி ஏதாவது விழுந்து கிடந்தா, இப்போ நாங்கள் எங்களோட ஊரில், எங்களோட ஸ்ரீலங்காவில் இப்போ சரவம்மாட ஊர் எடுத்துக்கொண்டா, கொழும்புல அநேகம் அப்படி இருக்காது. வெளி கொழும்புக்கு வெளியில் ஊர் சைடுகளில் இந்த வயல்களில் மாடுகள், இந்த மீயாரக்கான்னு சொல்லுவாங்க தான், மீயாரக்குன்னு இப்படி நடந்து போக்குள்ள அதுகள் சாப்பிட்டு கொண்டு போக செஞ்சு அதுகள் சரக்கி சேத்துல விழுந்துடும். அப்படி விழுந்தா நாங்கள் என்ன செய்ய பார்த்துட்டு சும்மா போவோமா, விழுந்து கிடைக்குது இல்லைண்ணா சும்மாமல. நாங்கள் இப்போ மிலானில் கூட நாங்கள் நடந்து வர வழியில் ஒரு புறா செத்து கிடந்தா, ஒரு நாய் செத்து கிடந்தா, இல்லாட்டி ஒரு விழுந்து கிடந்தா, காயப்பட்டிருந்தா நாங்கள் என்ன செய்வோம், நல்ல பண்புகள் எங்களுக்கு இருந்தா, நாங்கள் உண்மையிலே அந்த மனிதாபிமானம் என்கிற ஒரு தன்மை எங்களுக்குள்ள இருந்தா, மனுஷත්වය කියන්නේ තව කෙනෙක්ගේ වේදනාව දැකලා අපිට ඒ කැක්කුම අපිට දැනෙන විට අපි මොනවද කරන්නේ? එයාට උපකාර කරන්න තමයි බලන්නේ. ඒ වගේ තමයි අපේ යේසුස් වහන්සේ. යේසුස් වහන්සේ මේ පොළොවට ආවේ මිනිස්යන්ට සුවය දෙන්න, නිදහස දෙන්න, ගැලවීම දෙන්න. ඉතින් ඒ වෙලේ වාතාවරණයක යේසුස් වහන්සේ ඉන්නකොට තමයි සබත් දවසේ ඒ රෝගියාට සුවය දෙන්නේ. ඉතින් මේ පරිසවරු හැම වෙලෙම යේසුස් වහන්සේට කියනවා, ඔයා අතෝ දන්නේ නැතුව කනවා කියනවා, ඔයා සබත් දවසේ දෙදසුව කරනවා කියලා කියනවා. ඉතින් එක වැරදි පටවාගෙන ඉන්නවා. එවැනි ස්ථානයක ඒ වාතාවරණයක ඉන්නකොට තමයි දෙවියන් වහන්සේ ආපු ඒ ප්‍රශ්නට සබත් දවසේ එවැනි මඩ ගොඩේක
இல்லாட்டி இப்போ ஓய்வு நாளில் ஒரு சேத்துல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துறவில் தண்ணீர் தொட்டிலையோ ஒரு கழுதையோ விழுந்து கிடந்தா நீங்கள் என்ன செய்வீங்க? தூக்கி விடாமல் போவீங்களான்னு கேட்ட பொழுது இவங்களுக்கு பதில் சொல்ல இல்லாமல் போயிட்டு, அப்போ ஆண்டவர் அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு? அவங்களோட ஒரு உவமையோடு பேச தொடங்குறாரு. எதை குறித்து பேசுகிறாரு? ஒரு கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறவர்களை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல பேச தொடங்குறாரு. நாங்கள் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரை வாசிப்போம். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராது. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனை, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார். ஆமென். நான் இந்த உவமையை தெரிஞ்சு கொண்டதுக்கு ஒரு காரணம், இந்த இயேசு சொன்ன 11வது வசனம் தான் என்னுடைய இதயத்தை தொட்டது. அநேக நேரங்களில் எங்களை வாழ்க்கையில தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நாங்கள் இது நிறைய நேரம் எங்களுக்கு அதிக நேரம் எங்களுக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான் இது. தெரியாதுன்னு சொல்ல முடியாது. வேதத்துல தாழ்மை, தாழ்த்துறது, கீழ்ப்படிவு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரியா? இயேசு இந்த இடத்துல ஏன் இவங்களோட இந்த உவமையை குறித்து பேசுறாருன்னா, இயேசு அழைக்கப்பட்டது ஒரு விருந்துக்கு. பரிசேயர்களோட அவர் ஒரு உணவு விருந்துக்கு தான் அவர் அழைக்கப்பட்டிருந்தாரு. ஒரு வீட்டில் அவரை போஜனம் பண்ணும்படி போயிருந்தாரு. அப்ப அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில இயேசு இருக்கும் பொழுதுதான் இயேசு பார்க்கிறாரு, ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, தங்களுக்கு இப்போ சில பேர் அழைக்கப்பட்டு, அதாவது இப்போ நாங்கள் ஒரு என்ன சொல்றது, கல்யாண வீட்டுக்கு கூட சில நேரம் ஒரு பார்ட்டிக்கு நாங்கள் இன்வைட் பண்ணும் பொழுது என்ன செய்வோம், கொஞ்சம் உசாஸ்தானத்துறையில் இருக்கிறாங்க, அதாவது உயர்ந்த கொஞ்சம் காசுக்காரவங்க நடிப்போமே, கொஞ்சம் காசுக்காரவங்க அப்படின்ட்டு வயசுல முதிர்ந்தவங்க, அப்படி இல்லாட்டி என்ன சொல்றது, நல்ல கனமுள்ளவங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எனக்கு எப்படி சொல்ல முடியும், இப்போ எங்களோட உற்றார் உறவிகள் எடுத்தா எங்களோட குடும்பத்தில் இப்போ தாய் தகப்பன் ஸ்தானத்தில் இருப்பாங்க, வயசு கூடனவங்க, அப்படி இல்லைன்னா நல்ல காசு பணம் இருக்கும் அவங்களுக்கு, அவங்க காரில் அப்படி தான் வந்து இறங்குவாங்க. சில பேர் அப்படி தான், இப்போ அவங்களோட வீட்டுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு இன்வைட் பண்ணுறதா இருந்தால் நல்ல காசுக்காரவங்கள எல்லாம் நல்லா இருக்கிறவங்கள இன்வைட் பண்ணுவாங்க. அவங்கள என்ன செய்வாங்க, கொஞ்சம் கூப்பிட்டு, இப்போ நாங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்கள கொஞ்சம் கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்து அந்த விஐபி சீட்டை தான் உட்கார வைப்பாங்க. சரியா? ஸ்பெஷல் விஐபி, டபுள் விஐபி அப்படின்னு இருக்கும் ஹோட்டல்ஸுகள் எல்லாம், அப்படிதான் முன்னுக்கு உட்கார வைப்பாங்க. இது வந்து சபைகளிலே இருக்கு. இந்த பாஸ்டர்ஸ் போஸ்ட் எடுத்தவங்க, ரெவரன் போஸ்ட் எடுத்தவங்க, அப்புறம் அந்த மாதிரி ஆட்களை தான் கொண்டு வந்து என்ன செய்வாங்க, சபைகளில் முன்னுக்கு உட்கார வைப்பாங்க. இல்லைங்கதா? பின்னிக்கே இருந்தாலும் டக்குனு கூப்பிட்டு எடுப்பாங்க முன்னுக்கு. எனக்கு கூட அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் இப்போ சமீபத்தில் நடந்துச்சு. இதுக்கு முன்னுக்கெல்லாம் நடக்கலை, சமீபத்தில் நடந்துச்சு. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு பாஸ்டர் அபிஷேகம் எடுத்திருக்கிறபடியா, அந்த ஊழிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறபடியா எங்கேயாவது போனால், இப்போ நான் சாதாரணமாக பின்னுக்கு உட்காந்து சாப்பிடுவேன், டக்குன்னு ஓடி வருவாங்க, சிஸ்டர் இல்லை உங்களுக்கு வந்து வேற மேசை போட்டு வச்சிருக்கிறோம், நாங்கள் வாங்க இன்னைக்கு வந்து உட்காந்து சாப்பிடுங்க. இல்லை, அது வந்து ஒரு தப்பான காரியம் இல்லை, நாங்களும் எங்களோட சபையில் செய்வோம். நாங்கள் ஊழியக்காரங்களுக்கு வேற கனம் பண்ணுவோம், அது ஊழியக்காரங்களை நாங்கள் கனம் பண்ணணும் கண்டிப்பாக. ஆனால் இந்த இடத்துல இயேசு சொல்ற காரியம் அது கிடையாது. இந்த இடத்துல சில ஜனங்கள், சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்க ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது, சரியா? இயேசு உதாரணத்துக்கு ஒரு கல்யாண வீடை தான் எடுக்கிறார். இயேசு இப்போ இந்த விருந்து உபசாரத்தில் இந்த போஜனம் பண்ணுற இடத்துல இருக்கும் பொழுது அங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை எடுத்து நான் பார்த்ததை வச்சு ஒரு உவமையை எடுத்து பேசுகிறாரு. எப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டுக்கு உன்னைய அழைச்சிருந்தா நீ ஓடி போயிட்டு என்ன செய்ப்ப, நான் என்னைய அழைச்சிருந்தா நான் போயிட்டு முதன்மையான
இப்போ நான் வந்து பாசத்தாவாட வைஃப், சரியா? இப்போ நானும் பாஸ்டரும் போயிட்டு எங்கே போனாலும் நாங்கள் அப்படியே முன்ஷீட்டில் தான் உட்காரணுமா? ஏன்னா நாங்கள் பாஸ்டர்ஸ் தானே. இப்போ இந்த பாஸ்டர் காலர் போட்டு ஷர்ட் போட்டு எல்லாம் போட்டு நாங்கள் போவோம், சாரி கட்டி. ஏன்னா நாங்கள் இப்போ ஊழியக்கார அம்மானால சாரி கட்டி தான் போகணுன்றது ஒரு ஆட்களை குத்தி வச்சுக்க முந்திர. நானா சாரி கட்ட மாட்டேன், என்னால் முடிஞ்ச இடத்துல கட்டுவேன், எல்லா இடத்துல கட்ட மாட்டேன். அதுக்காக கனவீனம் பண்ணுறது இல்லை, இது கனமான காரியம் தான், நான் முடிஞ்சால் தான் செய்ய முடியும். அதனால அப்போ எல்லா இடத்துலையுமே அப்படி முன்னுக்கு உட்காந்து கொள்வாங்க, சரியா? அது தப்பு கிடையாது, சரியா? ஆனால் ஒரு சில நேரம் இந்த இடத்துல இயேசு என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துல நீ போய் உட்காரியே, அந்த இடம் சில நேரம் உன்னை விட பெரிய ஆள் அது புக் பண்ணியிருக்கலாம். உன்னை விட பெரிய ஆள்னா இப்போ சரி, இப்போ நானும் பாசத்தாவும் சொல்கிறது வந்து இப்போ தான் ஊழியத்தில் தவந்து வரவங்க நிறைய நேரங்களில் நான் இதை கண்டிருக்கிறேன். நாங்கள் வயசு குறைஞ்சவங்க தானே. அப்போ எங்களை விட வயசில் முதிர்ச்சி அடைஞ்சவங்க, அதாவது நாங்கள் இப்போ இந்த ஊழியத்தில் 5 வருஷம் சொல்லுவாங்க ஏஓஜியில். எங்களுடைய ஊழிய அனுபவங்கள் அநேகம். ஆனால் இப்போ இந்த ஏஓஜி சபை ஊழியத்தில் நாங்கள் 5 வருஷம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வேறு இருப்பாங்களே ஆட்கள் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஊழியம் செய்கிறவங்க, அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். சில நேரம் பாஸ்டருக்கு 60 வயசு இருக்கும். அப்போ அவர் முதிர்ச்சி அடைஞ்சவர், விளங்குதான்? அவருக்காக சில நேரம் அந்த இடத்த ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல போயிட்டு நான் உட்கார்றது அது எனக்கு தகுதியான காரியமா? நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும். அது எங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. அந்தந்த ஸ்தானத்தை அந்தந்த ஆட்களுக்கு தான் அவங்க வச்சிருப்பாங்க. நாங்கள் அதை அலசி ஆராய்ச்சி தான் அந்த இடத்துல போய்ட்டு உட்காரணும். இது எனக்கு இந்த இடம் சரியா, நான் இருக்கலாமான்னு சொல்லிடலாம். இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, உன்னை விட கனமான ஒரு ஆட்களுக்கு அந்த இடத்த அவங்க ஒதுக்கி இருப்பாங்க. நீ அந்த இடத்துல போயிட்டு ஓடி போய் நீ உட்கார்ந்தா சில நேரம் அந்த கனமான ஆள், இப்போ நானும் பாசத்தாவாக உட்கார்ந்துருக்குறோம் முன்னுக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 35 வருஷம் மிலானில் ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கிறார் ஒரு பாஸ்டர். அவர் மனைவியோட வாழாரு. அவருக்கு பொன்னாடை போத்தி மாலை போட்டு எல்லாம் செஞ்சு அவரை இன்வைட் பண்ணி கொண்டு வந்து கூட்டிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, உடனே இனியும் பாசத்தவரை பாஸ்டர் சிஸ்டர் கோவிச்சுக்கோங்க, இது அவங்களோட இடம், நீங்கள் தெரியாமல் உட்காந்துட்டீங்க, நீங்கள் எழுப்பி போயிட்டு அந்த பக்கத்தில் உட்காருங்க, இது அவங்களோட போஸ்ட்னு சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஆசைப்படுறோம் ஒரே அடியாக முன்னுக்கு போக, நிறைய நேரத்துக்கு ஒரே அடியாக உயர்ந்து போக ஆசைப்படுறோம், நிறைய நேரத்துக்கு ஒரே அடியாக முன்னுக்கு வர ஆசைப்படுறோம். இந்த சேர்ல உட்கார்றதுக்கு அங்க அப்படியே தாண்டி வந்து தான் இதில் உட்காரணும். ஒரே அடியாக வந்து உட்கார்றதுக்கு முடியாது. அப்படி உட்கார முடியும், சும்மா உட்காரலாம். வேணும்னா ஒரு ஊழியக்காரனா வந்து உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த பாஸ்டர் அப்படி வரும் பொழுது அவங்க சொல்லும் பொழுது நாங்கள் கோவிக்கவோ நாங்கள் வேதனைப்படக்கூடாது. ஏன்னா எங்களை விட வயதில் முதிர்ச்சி அடைஞ்சவங்க, அனுபவசாலிகள், ஊழியத்தை கட்டினவங்க, கிளை சபைகளை உருவாக்கினவங்க, கர்த்தரால் உபயோகப்படுத்தப்படுகிற பாவிக்கப்படுகிற ஒரு ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம். அப்போ அவங்கள கனம் பண்ணி அந்த இடத்த என்ன செய்யணும்? நாங்கள் விட்டு கொடுத்துட்டு எங்களை தாழ்த்தி நாங்கள் அந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் எங்களோட இடத்துல போயிட்டு உட்காரணும். பக்கத்துலையோ பின்னுக்கே போய் உட்காரணும். அப்படி ஒரு காரியம் இன்னைக்கு எத்தனை பேர் செய்வாங்க? உண்மையாக சில நேரம் நானே செய்வனோ தெரியும். எனக்கு அப்படி சொல்லும் பொழுது ஒரு நிமிஷங்களுக்கு அது வலிக்கும். இது என்னது இது? இவங்களோட சபைக்கு கூப்பிட்டாங்க, நாங்கள் தெரியாமல் தானே வந்து உட்கார்ந்தோம். அப்படியா இருந்தாலும் அவர் வாராரு தானே, அவரை கொஞ்சம் அங்கிட்டு உட்கார வைக்கலாம் தானே, எங்களை ஏற்பாட்டு பின்னிக்கோ விரட்டணும். இப்படி தான் யோசிப்போம் தானே. அப்போ அநேக நேரத்தில் ஆண்டவர் அந்த இடத்துல விளங்கப்படுத்துறாரு. எப்படின்னா, நீ அந்த இடத்துல போயிட்டு உட்கார்ந்துருந்தா உன்னை விட கனமான ஆட்கள் வரும் பொழுது உன்னை எழுப்பாட்டி பின்னுக்கு அனுப்பிடுவாங்க, சரியா? அப்ப நீ வெட்கப்படுவாய் அந்த இடத்துல, சரியா? ஆனா நீ பின்னுக்க எப்பவுமே நீ போயிட்டு பின்னுக்கு உட்கார்ந்துருந்தீன்னா அந்த கனமானவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களாவே தானா உன்னை கூப்பிட்டு முன்னுக்கு உட்காருவாங்க. இது எங்களோட வாழ்க்கையில எந்த நேரம் நடக்கிறது. அதான் இப்ப சொன்னேன், எங்க போனாலும் முன்னுக்கு கூப்பிடுவாங்க. பாசத்தாக போயே மாட்டாரு. 2வது வரல சார் தான் உட்காருவார். வரல உட்கார்றது மாற கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு வரல உட்கார்றது எங்களோட சொந்த சபையில மட்டும்தான் உட்காருவார், வேற எங்கேயும் உட்கார மாட்டார். அதனால அவர் 2வது வரல உட்கார்ந்தா நான் அதை விட தள்ளி தான் உட்காருவேன். ஒரு சில நேரம் சேர்ந்து உட்காருவோம், விளங்குதான்? அப்ப ஏன் அப்படின்னா ஒரு தாழ்மை. நாங்கள் நான் பாஸ்டர், எனக்கு முதல் ஷீட் தான் வேணும், எனக்கு முன்னிடம் வேணும், எனக்கு என்ன சொல்றது, நான் எல்லாம் பின்னுக்கு உட்கார மாட்டேன்ப்பா, எனக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. ஆண்டவர் இந்த இடத்துல விளங்கப்படுத்துறாரு. நீ அந்த இடத்துல வெட்கப்படுறதை விட
கொடுத்து போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. 10வது வசனம் சொல்லுது, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே, உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உன்னுடனே கூட பங்கியிருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய கணவருடைய தனிப்பட்ட எங்களுடைய ஊழிய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்க இதை அனுபவிச்சிருக்கோம். இந்த காலையில வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த ஊழியத்துல தான் எனக்கு வெளிப்படுத்தினார். உண்மையாவே நிறைய இடங்கள்ல நாங்க என்ன சொல்றது, எங்களை விட்டு கொடுத்திருக்கிறோம், தாழ்த்தி இருக்கிறோம். நிறைய இடங்கள்ல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய கனத்தையே சில நேரம் நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோம். சில நேரங்கள்ல எங்களை பாராட்ட வர சொல்றாங்கன்னா உண்மையிலே போக மாட்டோம். மாலை போட வர சொல்றாங்கன்னா அந்த மாலையும் உண்மைக்கு எடுக்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் இல்லை தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் சொல்றது சத்தியத்தை போதிக்கிறது. ஆண்டவர் எங்களுக்கு அழைச்ச ஊழியத்தை நாங்கள் சரியா செய்யணும். அவருக்கு கீழ்ப்படுத்தி எங்களை தாழ்த்தி எங்களை விட்டு கொடுத்து நாங்கள் இந்த ஊழியத்தில் நம்ம போகும் பொழுது ஆண்டவர் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறவர், தாழ்த்துகிறவனை உயர்த்துற ஆண்டவர். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல இந்த ஊழியத்திலேயோ எந்த ஊழியத்திலேயோ அநேக சபைகள் எடுத்துக்கொண்டா இந்த தாழ்மை கீழ்ப்படிவுன்றது இன்னொரு டைப்னு சொல்லுவோம். நாங்கள் கீழ்ப்படிவு சொல்றது ஊழியத்துல கீழ்ப்படியணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியணும், சபையின் மூப்பர்களுக்கு கீழ்ப்படியணும். அது என்ன சரி. அந்த கீழ்ப்படிவுக்கு முதல்ல தேவை, கீழ்ப்படியணும்னா முதல்ல தாழ்மை வேணும். தாழ்மை இருந்தா தான் கீழ்ப்படிய முடியும். தாழ்மை இல்லாத இடத்துல கீழ்ப்படிவு வராது. அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துறார், தன்னை தானே உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அநேக நேரங்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களே அப்படித்தான், வெடக்கர்ன ஸ்தானத்தையும் அப்படித்தான். சில நேரம் சின்னோராங்களோட நாங்கள் தர்க்கம் பண்ணுவோம். அவங்க ஏதாவது சொன்னால் எங்களுக்கு கோபம் வரும். சில நேரம் நாங்கள் தர்க்கம் பண்ணுவோம், சில நேரம் கோவப்படுவோம். அதையெல்லாம் விரும்புகிற ஆண்டவர் அல்ல. எங்களோட ஊழியத்தை எடுத்துக்கொண்டார். சில நேரம் நாங்கள் பிழை செய்ய மாட்டோம் தான், ஆனால் எங்களுக்கு சொல்லும் பொழுது கோபம் வரும், தர்க்கம் பண்ண தொடங்கும். இல்லை பாஸ்டர், நான் இப்படி இல்லை பாஸ்டர். ஏன்னா ஆர்கியூமெண்ட் பண்ண, அதாவது தர்க்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப நாங்கள் போராடுவாங்க. இல்லை நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, அவங்க எனக்கு இப்படி தான் சொன்னாங்க, நான் அப்படி செய்ய இல்லையே அப்படின்னு நாங்கள் தர்க்கம் பண்ணி எங்களை நாங்கள் வெளிக்காட்டணுமா? இல்லையே. தாழ்மையாக இருந்தாலே எங்களை வெளிக்காட்டலாமே. ஒருத்தன் தன்னை தாழ்த்துகிறதுனால வெளிப்படுவாங்க. அப்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் எங்களுடைய இருதயத்திலிருந்து இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் விரும்புகிறார். நிறைய நேரங்களில் சபைகளில் ஊழியத்தில் அநேக காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் நிறைய நேரத்தில் ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள என்ன செய்வோம், அவங்களுக்கு அன்பை காட்டுவோம். அடே அன்பினால எப்படியாவது உங்களை வெளியாகும். நான் சமீப காலமாக கொஞ்சம் காலமாக இந்த ஊழியத்தில் நான் அதை செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் நான் அதை செய்யலை. அநேக இடத்துல நான் கோவப்படுவேன். எனக்கு சில நேரம் சில காரியங்களை பார்க்கும் பொழுது உண்மையா ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஏன் ஆண்டவருக்கு இப்படி செய்கிறாங்க, ஏன் ஒரு வைராக்கியம் இல்லை, அர்ப்பணிப்பு இல்லை, உண்மை இல்லை. அப்போ அந்த உண்மை இல்லாத தன்மையே எனக்கு கோபத்தை வர வைக்கும். இவ்வளவு தான் அவங்களை நேசிச்சாலும், இவ்வளவு தான் அவங்களுக்கு உதவி உபகாரங்கள் செய்தாலும், விசாரிச்சாலும், ஜெபம் பண்ணினாலும் உண்மை இல்லை. அப்போ அநேக நேரங்களில் கோபம் வரும். ஐயோ என்னத்துக்கு இந்த சனங்களுக்கு நாங்கள் இப்படி செய்யணும், இப்படி. ஆனால் பின்வாங்கி போவேன் ஒவ்வொரு நேரமும். இல்லை இனி இவங்க தேவையில்லை, நான் இப்படி செய்ய மாட்டேன், நேசிக்க மாட்டேன், விட்டு போட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிற நேரம் எல்லாம் ஆண்டவர் திரும்ப இடைப்படுவார். நோ, இல்லை நீ இப்படி செய்யக்கூடாது, இவங்க உனக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவர். ஆனால் திரும்ப நான் ஆண்டவர் கேட்பேன், ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் செய்கிற பொழுது, விட்டு கொடுத்தெல்லாம் போகும் பொழுது அவங்க இதை ஒரு ஐத்து புரோஜனம் எடுக்கிறாங்களே, அதாவது என்ன சொல்றது, எங்களை யூஸ் பண்ணி கொள்றாங்களே. அதாவது அதை அதை இப்போ ஒரு தடவை 2 தடவை நாங்கள் அப்படி செய்யும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு அது சும்மா ஒரு பிடிவாத குணம் வந்துடும். நாங்கள் என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு நாங்கள் தானே வேணும், நாங்கள் எல்லாம் மட்டும் பண்ண மாட்டாங்க, எப்படியும் என்னை தேடி வருவாங்க, எப்படி என்னோட கதைப்பாங்க, இப்படியெல்லாம். அப்பவும் ஆண்டவர் சொல்லுவாங்க, இல்லை நீயா தான் இருக்கணும், யாருக்காக உன்னுடைய குணாதிசயங்களை நீ மாற்றக்கூடாது. நீ உன்னை தாழ்த்துறதா, நீ தாழ்த்துகிற ஒரு குணம் உனக்கும் இருக்குமானால், விட்டு கொடுக்குற ஒரு குணம் இருக்குமானால், உனக்குள்ள நல்ல குணாதிசயம் இருக்குமானால், அந்த குணாதிசயத்தை யாருக்காகவும் நீ விடக்கூடாது. இதை நான் எந்த நேரம் எந்த குடும்பத்தாருக்கு நான் சொல்வேன். ஒரு காரியம் சில நேரம் உண்மையாகவே கோபம் வரும், பாஸ்டருக்கு சில நேரம் நான் சொல்வேன், இதெல்லாம் வேணாம், இப்படியெல்லாம் வேண்டிய உங்களெல்லாம் விட்டு போ, இனி உதவியே செய்யக்கூடாது
அப்படின்னு சொல்லுவேன். ஆனா ஒருத்தர் கஷ்டப்பட்டு வந்து நிற்கும் பொழுது அப்படி நான் சொல்லுவேன், அவர் எனக்கு முத போய் நிற்பார், இல்லை நான் அவருக்கு முத போய் நிற்பேன். ஆனா நான் சொல்றேன், அது என்ன சொல்றது, நாங்க எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எங்களை சரிப்படுத்தி கொள்ள ஒவ்வொரு நேரமும் பிசாசு கொண்டு போடுவான். பிசாசு கொண்டு எந்த நேரமும் ஆண்டவரோட இடைப்பட்ட ஒரு மனுஷனை பிசாசு இந்த நேரம் சோதிச்சு கொண்டே தான் இருப்பான். இந்த நேரமும் சோதிச்சு கொண்டு தான் இருப்பான். இந்த வாழ்ற இந்த உலகத்துல இந்த சபை ஜனங்கள் மூலமாய், விசுவாசிகள் மூலமாய், உலகத்து ஜனங்கள் மூலமாய், ஊழியத்துல உபத்திரவங்கள், கஷ்டங்கள், குடும்பத்துல பிள்ளை மூலமாகவும் வரும், சில நேரம் புருஷன் மூலமாகவும் வரும், மனைவி மூலமா வரும் உபத்திரவம். ஒவ்வொரு நேரமும் வருகிற அந்த சோதனையை ஜெயம் கொள்ள எங்களை தாழ்த்தி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த தாழ்மை தேவ சமூகத்துல முதலாவது வேணும், ரெண்டாவது எங்களை வாழ்க்கையில வேணும். நாங்க ஆண்டவருக்கு சமூகத்திலே போயிட்டு எங்களை தாழ்த்துறது இல்லை. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். முதலாவது நாங்கள் ஆண்டோட சமூகத்துல போயிட்டு, ஏன்னா நாங்க இந்த வாழ்ற பாக உலகத்துல சில நேரம் ஒரு கோவம் வந்துட்டு, தரத்திலேயே புடிச்சவளே, இப்படி செஞ்சது, நீ இப்படி, மாடு எரும மாடு, அப்படின்னு கூட நாங்கள் சில நேரங்கள் ஆக்களுக்கு பேசுறது உண்டு. கோவம் போல எங்களுடைய வாயின் வார்த்தைகள் சில தாறுமாறானவைகளை பேசுகிறது உண்டு. அப்ப சில நேரம் ஒண்ணுமே சொல்ல மாட்டோம், கோவத்தை அடக்க சில நேரம் ஏதாவது வீட்டில் இருக்கிற சாமான் டம்முன்னு போட்டு உடைக்கிறது உண்டு. எல்லாம் கோவம். இப்போ நாங்கள் கோவப்படுவோம். சில நேரங்களில் அந்த கோபத்தை அடக்கி கொள்ள இல்லாமல் அழுவோம், வெளிக்காட்டு இல்லாமல். பெண்கள் அநேக மனிதர் செய்வாங்க, புருஷனோட சண்டை பிடிக்க முடியாது, கத்தி கதறி அடித்தடி சண்டைகளுக்கு போக முடியாது. ஆனால் என்ன செய்வாங்க, சில நேரத்தில் அடக்கி கொண்டு அழுவாங்க, வீட்டுகளில் பிரச்சனைகள் வரப்படும். அதெல்லாம் என்னது, எங்களுடைய வாழ்க்கையில சத்துருவான் கொண்டு வர போராட்டத்தின் நிமித்தமாக எங்களை பாவம் செய்ய தூண்டுறோம். அப்போ நாங்கள் என்ன செய்யணும், முதலாவது தேவ சமூகத்துக்கு போகும் பொழுது தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பிட்டு தான் நாங்கள் ஜெபத்துக்கே போகணும். அநேக நேரங்களில் அநேக பேருக்கு அது கூட செய்யறதுக்கு உண்மைக்குமே ஏதாம இருக்கும், தெரியாம இருக்கும், சில கால நேரம் இருக்காது. ஆனா ஆண்டவர் விரும்புறாரு, அவருடைய சமூகத்திலேயே நாங்கள் எங்களை நாங்கள் தாழ்த்தணும், எங்களுடைய வாழ்க்கையில தாழ்த்தணும், எங்களுடைய ஊழியத்துல நாங்கள் தாழ்த்தணும். எங்களை தாழ்மை உள்ளவனை தான் ஆண்டவர் நோக்கி பார்க்க விரும்புகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்க விரும்புகிறார் ஆண்டவர். வேதத்துல அநேக பேர் நாங்கள் பார்க்கணும். தாவீது ராஜா எவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், அவர் ஒரு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கே ஒரு ஆட்சி செய்கிற 40 வருஷம் அரசாண்ட ஒரு ராஜா. அவரு கை காட்டுனா ஒரு பெரிய ராஜ்யமே என்ன சொல்றது அவருக்கு பின்னுக்கு வரும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் அவரு போயிட்டு இந்த இஸ்ரவேலின் தேவன் சமூகத்துல நீ சங்கீத புத்தகங்களை வாசிச்சு பாருங்க, எப்பொழுதுமே ஏன் அவர் இருதயத்துக்கு பிரியமானவரா மாறினார் தெரியுமா, தன்னை தாழ்த்தினது நிமித்தம். அவர் பாவம் செய்யாதவர் இல்லை, பாவம் செஞ்சவர். இன்னொரு மனுஷன் ஒரு பொண்டாட்டி இச்சிச்சவர், ஐயா இச்சித்த மாத்திரம் இல்லை, என்ன சொல்றது, அந்த புருஷனையும் கொலை செஞ்சிட்டாரு, அந்த மனைவியோட இருந்துட்டாரு. அவர் பாவம் செய்தவர், விளங்குதா, கொலை செஞ்சிட்டாரு. என்ன சொல்றது, 10 கற்பனைகளை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனையை மீறின ஒரு மனுஷன் தாவீது ராஜா. அப்படிப்பட்டவரை என்ன செய்வார், தன்னுடைய எல்லா ஆட்சி, தன்னுடைய அதிகாரங்கள், தன்னுடைய செல்வம், சம்பத்து எல்லாம் அது ஆண்டவருக்கு கீழே அது எல்லாத்தையும் ஒதுக்குறாரு. எனக்கு ஆண்டவரை தவிர வேற ஒண்ணும் இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவோ அவருக்கு பிரச்சனைகள் வருது, அவருடைய மகன் மூலமா வருது, அவருடைய மகன் அவருக்கு விரோதமாக எழும்புறார். அப்ப கூட அவர் ஆண்டவரை காட்டி கொடுக்கல, ஆண்டவரை விட்டு விலகல. தன்னை தாழ்த்துகிறது மாத்திரமே தேவ சமூகத்துல அவர் தன்னை அப்படி ஒரு தாழ்மை. உண்மைக்கு வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் அப்படி ஒரு காரியத்தை பேசுவார். 150வது சங்கீதம் நீங்க காலையில பிரதர் வெங்கர் மனம் திரும்புதல் நேரத்துக்கு வாசிச்சாரு. என் ஆவி ஆண்டவரே உமக்கு அடிப்பணியணும் ஆண்டவர், நான் உங்களுடைய சமூகத்துல என்ன தாழ்த்தணும் ஆண்டவர். எந்த நேரம் அப்படித்தான் பேசுவாரு. மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவர். நீங்க எத்தனை பேர் நாங்க இப்படியான ஒரு தாழ்மையான இருந்து எங்களுக்கு தேவ சமூகத்துல இருக்குதா, ஆண்டவரை தேட வாஞ்சிக்கிறோமா? இன்னைக்கு சபையில உலகத்துல எவ்வளவோ காரியங்களுக்காக மனுஷர் ஓடுறாங்க, வேலை,
அவங்களுடைய சொந்த காரியங்கள், இதுக்கு மாத்திரமே அவங்களுக்கு முதலிடம் கொடுக்க நேரம் இருக்குது. பலவீனம் யாருக்கு வராது? சுகவீனம் வரும், உண்மைக்கும் எல்லாருக்கும் வரும். சிஸ்டர் வினோபா இணையதளத்தில் லைவாக போய்கொண்டிருக்குது. ஆனாலும் அவங்க எங்களுடைய சபையில் ஒரு சகோதரி, இதை நான் அவங்களோட பேரை அவங்களோட பெர்மிஷனோடு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மெசேஜில். அவங்க நேற்று பலவீனமாக இருந்தாங்க. நேற்று இல்லை, அவங்க முந்தானத்துலேருந்தே பலவீனமாக இருந்தாங்க. சரியா வெள்ளிக்கிழமை அவங்க கிட்டேருந்து எனக்கு கோல் மேலே கோல் வரக்குள்ள எனக்கு தெரியும் என்னத்துக்கு வருதுன்னு தெரியும். எனக்கு சனிக்கிழமை காலையில் கோல் வரும், அப்போவும் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க சிஸ்டர் எனக்கு சுகம் இல்லை, நான் இன்னைக்கு வரலன்னு சொல்லத்தான் எடுப்பாங்க. ஆனால் நான் ஒரு விஷயத்தை பாராட்டுவேன். குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் ஒரு ஆரம்ப காலத்தில் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. சரியா ஒரு சில காரியங்களை நாங்கள் சொல்லணும், ஆண்டருக்கு முழுக்க சபைக்கு முழுக்க சொல்லணும். வெள்ளிக்கிழமை எடுத்தாங்க. அப்போ இன்னைக்கு என்னுடைய மகளுக்கும் சுகம் இல்லை. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா அவங்கள பேச விடாமல் நான் பேசிட்டேன். வளமையாக யார் சபையில் கோல் எடுத்தாலும் அவங்க பேசுறது தான் நான் கேட்பேன், நான் பேச மாட்டேன். அப்புறம் தான் நான் பேசுவேன். இந்த முறை நான் என்ன செஞ்சேன்னா எனக்கு தெரியும் அவங்க என்ன பேச போகிறாங்கன்னு நான் முன்னுக்கு பேசிட்டேன். என்ன மகளுக்கு சுகம் இல்லை சிஸ்டர், இப்படி தான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொன்னேன், சிஸ்டர் ஒரு சில காரியங்கள் சபையில் இப்படி இருக்குது, அப்போ நீங்கள் வரணும் ஊழியத்துக்கு அப்படின்னு. அப்போ அவங்க பேசிட்டு மிச்சம் பேச வச்சுட்டாங்க. அப்புறம் சனிக்கிழமை காலையில் திரும்ப ஒரு ட்ரை கொடுத்து பார்த்தாங்க அர்ஜென்ட்டாக. அப்போ சனிக்கிழமையும் நான் அவங்க பேச விடலை, எனக்கு தெரியும் என்னதுன்னு சொல்லி. அப்போ நான் அவங்கள பேச விடலை. அவங்க அப்புறம் நான் சொன்ன காரியத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க திருப்பி எனக்கு பதில் கொடுத்தாங்க. நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்களே சிஸ்டர், அப்போ நான் வந்து தான் ஆகணும் ஊழியத்துக்கு. கண்டிப்பாக ஊழியம் உங்களே என்னை நம்பி இல்லை தான், இந்த ஊழியம் இது ஆண்டவர் தான் கொண்டு போகிறாரு. ஆனால் உங்களை என்னையும் நம்பிக்கை உள்ளவங்களா எண்ணித்தான் ஆண்டவர் கொடுத்தாரு. நீங்கள் செய்வீங்க, இந்த ஊழியத்தை கட்டுவீங்க, இந்த ஊழியத்தை கொண்டு நீங்கள் நற்செய்தியை கொண்டு போவீங்க, நீங்கள் ஆத்துமாதாயம் செய்வீங்க நம்பி தானே கொடுத்தாரு. அப்போ நாங்கள் வீட்டில் உட்காந்துருந்தா சரி வருமா? வீட்டில் தூங்கி சரி வருமா? எங்களுக்கு எல்லாம் செய்ய முடியும். இப்போ அந்த சிஸ்டருக்கு வேலைக்கு 5 நாள் போனாங்க, பிள்ளைண்ட வேலையெல்லாம் செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் பலன் ஆண்டர் கொடுத்தாரு. சரியாக அந்த வெள்ளிக்கிழமை நைட்டு அவ்வளோ டயர்ட் ஆகிட்டாங்க. அப்போ நாங்கள் எங்களோட சொந்த காரியம் எல்லாம் செய்துட்டு டயர்ட் ஆகிட்டு ஆண்டவர்கிட்ட நாள் வரும் பொழுது என்ன தெரியுமா சொல்கிறோம்? எனக்கு சரியான டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். எப்படி கதை? நீங்கள் எவ்வளோ சுயநலமானவங்க, நீங்கள் எவ்வளோ ஆண்டவர் செஞ்சதை கொஞ்சம் சரி நீங்கள் யோசிக்கலை தானே. அந்த வேலை ஆண்டவர் கொடுத்தது, ஹஸ்பண்ட் ஆண்டவர் கொடுத்தது, வீடு ஆண்டவர் கொடுத்தது, கையில் கிடைக்கிற அந்த 5 நாள் வேலை செஞ்சிருக்கிற பணம் ஆண்டவர் கொடுத்தது, பிள்ளைங்க ஆண்டவர் கொடுத்தது, எல்லாத்தையும் பெற்றுட்டு ஆனால் புள்ள மேலே சாட்டு போடுறது, வேலை மேலே சாட்டு போடுறது. எவ்வளவு நீங்கள் உண்மையில நான் அந்த மாதிரி யாராவது செஞ்சா நான் பயமில்லாமல் சொல்லுவேன், நீங்கள் துரோகிகள். உண்மைக்குமே அப்படி செஞ்சா உங்களை மாதிரி ஒரு பச்சை துரோகி. என்னை பொறுத்த வகையில் அந்த எங்களுடைய ஸ்ரீலங்காவில் ஒரு அரசியலையே கொள்ளை அடிச்சுட்டு போனார் கோட்டாபேன்ற ஒரு மனுஷன், மைந்த. அந்த மனுஷன் கூட உண்மையில நல்லவர். அவரை விட பச்சை துரோகிங்க தான் நீங்கள். உண்மைக்குமே வேலைங்க தேவைக்கு மட்டும் ஆண்டவர்கிட்ட வர்றது, தேவைக்கு மட்டும் ஆண்டவரை தேடுறது. விளங்குச்சா? அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் எங்களை பிரியப்படுறவர் இல்லாது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு ஊழியத்தில் பின்வாங்குறது, தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தினால வராமல் இருக்கிறது, அது வேறு. இப்போ அந்த சிஸ்டருக்கு உண்மைக்குமே நடக்க எழும்ப முடியலையா? உண்மைக்கு எனக்கு அவங்கள இன்னைக்கு காலையில் கூட்டி வர முடியலை, நேற்றும் கூட்டி வர முடியல. நேற்றும் பாஸ்டர் அவருக்கு கிளாஸ் இல்லைன்னா அவங்கள கூட்டிகிட்டு போயிருப்பேன், அவங்களுக்கு நடக்கல. ஆனால் நான் அவங்கள நினச்சி ஒரு காரியத்தை பெருமைப்படுத்துவேன். என்னன்னு சொல்லி அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. நான் நிறைய நேரம் ஆசைப்படுறேன் இந்த ஊழியத்தில் என்னோட ஊழியம் செஞ்சவங்க என்ன போல எந்த இடத்துக்கு வரணும்னா புரிஞ்சுக்கொள்ளணும். நல்லா பாஸ்டர் அம்மா ஆகணுன்றது இல்லை, எந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். என்ன போல ஆராதிக்க அவங்க உருவாகணும், என்ன போல அவங்க அர்ப்பணிக்கு உருவாகணும். என்ன நடந்தாலும் நான் இன்னைக்கு இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய கணவரும் என்னுடைய மகளும் பிரோந்தசகோசில் உட்கார்ந்துருக்குறாங்க இந்த டைமில். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதையே நாளைக்கு என்னுடைய கணவரும் செய்வார், என்னுடைய மகளும் செய்வார். எந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட நேரத்திலும் சும்மா சொல்ல இல்லை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சின்ன விஷயம் அவருக்கு கொஞ்சம் காது வலி, அந்த காதை வந்து கிளீன் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. அவளுக்கு பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் என்னோட பிள்ளையை விட்டுட்டு அவர் வருவார், அவரை விட்டுட்டு நான் வருவேன். இதுக்காக சொக்க காலையில் போயிட்டு அப்படியே பிள்ளையோடு அப்படியே இதாகிட்டு அப்படியே வீட்டில் போயிட்டு கட்டில் வச்சு தூங்குறது இல்லை, தாளாட்டுறது இல்லை.
நீங்க எப்படி நாளைக்கு உங்களோட பிள்ளை இந்த பொல்லாத உலகத்துல உங்களுக்கு தெரியுமா உங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஒரு பயங்கரமா இருக்க போகுது. நாங்க வாழ்ந்த உலகம் இல்லை உங்களோட பிள்ளைகள் முடிஞ்சு கொடுக்க போற உலகம். நினைச்சாலே பயமா இருக்கு. நினைச்சாலே ஒரு 10-25 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு பிறகு உங்களோட பிள்ளைகள் வளர்ந்து 20-25 வயசு ஆகும் பொழுது முகம் கொடுக்க போற உலகம் ரொம்ப பயங்கரம். அதுக்கு முந்தைய ஆண்டவர் வந்து சபையை எடுத்துட்டு போயிட்டாருன்னா பிள்ளைங்களோட போயிடுவோம். அந்த போறதுக்காகத்தான் அவங்களுக்கு இப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நான் உண்மையை சந்தோஷப்படுறேன். அந்த சிஸ்டர் இன்னைக்கு அவ்வளவு வருத்தத்தோட வந்தாங்க. நான் உண்மையிலே ஆசைப்படுறேன் அப்படித்தான் உருவாகணும். அப்படித்தான் உருவாகணும். சின்ன தடுமல் காய்ச்சலுக்கு படுக்கிறது இல்லை. அதே மாதிரி ஏன்னா எனக்கு இன்னொரு இது இருக்குது. என்னுடைய கணவர் அதாவது பாசத்தாவா அவரை மாதிரி இன்னொரு ஆளை உருவாக்கிட்டாரு பிரதகுமார். என்ன நடந்தாலும் வந்துடுவார். அதுக்காகத்தான் போன கிழமை நான் அவருடைய பிறந்த நாளை பாராட்டி அவருக்கு ஒரு சின்ன பரிசை கொடுத்து அவருக்காக நான் ஜெபிச்சேன்னா, பொண்டாட்டி வரலையா விட்டுட்டு வந்துடுவார், புள்ள வரலையா விட்டுட்டு வந்துடுவார், ஊழிய செய்யலையா நீ செய்யாட்டி இரு நான் போயிடுவேன். தேவ சமூகம் தான் எனக்கு முக்கியம். அவங்களுக்காக ஜெபம் பண்றது. அவங்க வர நேரம் வரட்டும், வராமலே போட்டும். அவங்களுக்கு புருஷனோட ஹஸ்பண்டோட ஆண்டவர்கிட்ட வருகையில சபை எடுத்துக்கொள்ளுதல போகணுன்ற ஆசை இருந்தா அவங்களும் வருவாங்க. எனக்கு அப்படித்தான். என் ஹஸ்பண்ட் எப்ப அப்படி உருவாகினாரோ, அவர் ஒரு இந்து மதத்துல இருந்து வந்தவர். அவர் இப்படியா ஒரு வைராக்கியமாய் ஊழியம் செய்தவர் அல்ல. ஒரு இந்து மதத்துல வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அவரை ஆண்டவர் தொட்டார். எனக்கு முடிஞ்ச சுவிசேஷத்தை நான் சொன்னேன். அவருக்காக ஜெபம் பண்ணினேன். வருஷக்கணக்கு ஜெபத்துல போராடினேன். கண்ணீரோட ஆண்டவர் மாத்தினார். இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு வைராக்கியமான ஊழியக்காரன் இந்த இடத்துல பிரசங்கம் பண்றதுக்கு காரணம் ஆண்டவருடைய தொடுதல். போராடி ஜெபிச்சோம், கண்ணீர் விட்டோம், வாழ்க்கையில் அநேக சவால்களை கடந்து வந்தோம், மனுஷர்களால் துரத்தப்பட்டோம், விரட்டப்பட்டோம், வெறுக்கப்பட்டோம். ஏன்? அவருடைய பெற்ற தாய் அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன வெறுத்தாங்க. தன்னுடைய மகனை வேறு மதத்துக்கு திருப்பி கொண்டு சொல்லி மகனை வெறுத்தாங்க. கொஞ்ச காலம் பேசாம. நான் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு அந்த தாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, அந்த அவருடைய தங்கச்சி இயேசுவை ஏற்றுக்கொண்டு, தங்கச்சியோட கணவர் இந்து மதத்திலிருந்து வந்தவர், அவர் இயேசுவை. அந்த மகன் இன்னைக்கு ஆண்டவருக்கு வைராக்கியமா இருக்கிறத பார்த்தா ஐயோ உடம்பெல்லாம் புல்லரிக்குது. அப்படியே ஆண்டவர் ஒரு காரியம் செய்ய. ஏன் தெரியுமா? அப்படியெல்லாம் நடந்தது அவங்களோட நன்மையோ எங்களோட நன்மையோ இல்லை. இயேசு என்னுடைய அர்ப்பணிப்பை பார்த்தாங்க. எதையெல்லாம் ஆண்டவருக்கு விட்டு கொடுத்து வந்தோமோ, எதையெல்லாம் ஆண்டவருக்காக தாழ்த்தினமோ, எதையெல்லாம் ஆண்டவருக்காக வேணான்னு ஒதுக்கி தள்ளிவிட்டோமோ, இந்த உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இச்சைகள், இந்த ஊழியத்துல நாங்கள் ஓடி வந்த இந்த காலப்பகுதியில ஊழியத்துக்காக விதைத்தது. ஊழியத்தில் எங்களுக்கு அழகா வாழலாம். உண்மையிலே அழகா வாழ, நல்லா வீடு, இதை விட நல்லா என்ன சொல்றது, பென்ஸ் கார் வேன் எடுத்து நல்ல இதை விட நல்ல 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 சுகபோகமா வாழலாம். இல்லை, அது இல்லை வாழ்க்கை. உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் கொடுக்கறது போதும்னு எடுத்துக்கிட்டு எப்ப கொடுப்பாரோ அது வரைக்கும் காத்திருக்கிறோம். வீடு வேணுமா? ஆண்டவர் நல்லது தருவார். 14 வருஷம் சென்று எனக்கு ஆண்டவர் ஒரு தங்க சிலைய செதுக்கி, ஒரு சிற்பத்தை செதுக்கி எனக்கு என் கையில கொடுத்தாரு. அப்படி சிற்பத்தை செதுக்கினவருக்கு தெரியாதா எனக்கு ஒரு மாடர்ன் வீடை செதுக்கி தர? கண்டிப்பா தருவாரு. அது வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். நிறைய பேர் எங்களுக்கு பேசுவாங்க, இவங்க சம்பாதிக்கிறாங்க, இவங்க ஊழியம்னு போறாங்க, இந்த நேரம் ஊழியம், இந்த நேரம் ஊழியம். இந்த நேரம் ஊழியம் தான். என்ன ஊழியத்துக்கு தான் அழைக்கப்பட்டோம். எதுக்கு நான் அழைக்கப்பட்டோனோ பவுல் சொல்றாரு, எதுக்காக நான் அழைக்கப்பட்டோனோ அதுக்காகவே நான் ஓடுவேன். அந்த வார்த்தையை தான் பிடிச்சிருக்கு. இந்த வேதத்துல நான் எனக்கு சரியான ஒரு வைராக்கியம், ஆசை இருந்துச்சு. எனக்கு உண்மைக்குமே நான் பைபிள் காலேஜில் சேர்ந்து படிக்கிற வரைக்கும் எனக்கு வேதத்தில் நிறைய அந்த ஆழமான சத்தியம் எனக்கு தெரியாது. அது மாதிரி வரலாற்று சரித்திரமும் எனக்கு தெரியாது. நான் சரியாக ஆசைப்பட்டேன் அப்போஸ்தலர் புத்தகத்தில் பவுல்ட மிஷனரி பயணங்களை படிக்க. உண்மையிலேயே எனக்கு ஆவியானவர் என்னுடைய வாஞ்சையை வருஷ கணக்குக்கு பிறகு எனக்கு உருவாக்கி தந்தாரு. பவுல்ட மிஷனரி பயணங்களை பார்க்கும் பொழுது, பவுல் பட்ட கஷ்டங்கள், வேதனைகளை பார்க்கும் பொழுது, இதெல்லாம் என்னப்பா, இந்த தடுமல் காய்ச்சல் எல்லாமா ஒரு இது, பிள்ளைக்கு காது வலி வந்தது எல்லாம் ஒரு பிரச்சனை, கஷ்டம் தான் உண்மையில. சில நேரம் எங்களுக்கு ஆத்துமால பலன் இல்லாம போகும் பொழுது, சில நேரம் ஒரு டயர்ட் ஆகும் பொழுது எங்களை அறியாமலே ஒரு சோர்வு வரும், ஒரு கோபம் வரும், கஷ்டம் வரும். ஆனாலும் அந்த நேரத்துக்கு தாங்க ஒரு அரை மணி தியானம், 1 மணி தியானம், அதுக்கப்புறம் இல்லை ஆண்டவரே என்னால் முடியலை ஆண்டவரே. நான் அப்படித்தான் உண்மையிலே. எனக்கு கோபம் வந்து செல்ல நேசிப்பேன். அதுக்கப்புறம் நான் செஞ்சது ஏதோ ஆண்டவரே என்னால் என்னுடைய நீங்கள் சொன்னீங்க திராணிக்கு மேலாக என்னை சோதிக்க மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய பலம் உருகுது ஆண்டவரே, எனக்கு நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே.
எனக்கு இந்த பிள்ளை வளர்க்க எனக்கு பலன் வேணும், நான் வேலைக்கு போக பலன் வேணும் ஆண்டவர், என்னோட குடும்பத்தை நடத்த பலன் வேணும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்தி நம்ம தேவ சமூகத்தில் போகும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். இந்த விருந்து உபசாரத்தில் ஆண்டவர் அந்த ஜனங்களோட பேசுறாங்க. நீ வந்து என்ன சொல்றது, உனக்கு நீங்கெல்லாம் டக்குன்னு முன்னுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் பின்னுக்கு உட்காந்துருங்க, உங்களை கூப்பிடுவாங்க முன்னுக்கு. நாங்கள் டக்குன்னா எங்களுக்கு வேணும் தெரியுமா, எங்களுக்கு இந்த ஊழியெல்லாம் தேவையில்லை, சனிக்கிழமை ஜெபம் தேவையில்லை, எங்களுக்கு ஊழியம் தேவையில்லை, எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா. எங்களுக்கு வேலை, நாங்கள் இத்தாலிக்கு வந்தோம் வேலைக்கு போகத்தானே, சல்லி வேணும், நான் எப்படி வாழ்றது சாப்பிட்றது இல்லைங்கதா. இதை குறித்து தான் எங்களோட மைண்ட் செட் ஓடும். அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களை தெரிந்து கொண்டவர் யார் என்றது நீங்கள், உங்களை அழைச்சவர் யாருன்றது உங்களுக்கு என்னது, அவருடைய பலன் என்னதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் யாரு? அவர் கேளுங்க நானே. உங்களுக்கு வேலை இல்லாட்டியும் போசிச்சாரே, வீடு இல்லாட்டியும் இருந்தீங்களே அப்பா. அந்த இத்தாலியில வேலையே இருக்கலையே, ஆனா வாழ்ந்தமே, நான் வாழ்ந்தேன் உண்மைக்குமே. என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கு இருக்க இடம் இல்லப்பா. மிலானோல 2014ஆம் ஆண்டு சாட்சிகள் இருக்கிறாங்க இங்க தெரியுமா. நாங்க கணவன் மனைவி 2 பேர் 2 பக்கம் தான் இருந்தோம். வருங்குதா, ஒரு வீட்டுல ஒரு வாசல்ல தூங்கினார் அவரு. நான் ஒரு வீட்டுல கிச்சனுக்குள்ள தூங்கினேன். அந்நிய புறஜாதியான ஒரு மனுஷன் இல்லைங்க. கிறிஸ்தவர்களை விட புறஜாதியார்கள் எங்களை போஷித்தார்கள் இல்லைங்க. வேலைகளுக்கு போயிட்டு அப்படி இரவும் பகலும் 24 மணிக்கு இந்த மிலானோட வேலை சொன்னா அப்படி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கல. நான் அழுதுருக்கிறேன். என்னுடைய தாயார் என்னை இப்படி வளர்க்கலையே, நான் இப்படி கஷ்டப்படலையே. அந்த கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சோம். எதுக்கு? எல்லாத்தையும் செஞ்சுட்டு சனிக்கிழமை நைட் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை காலையில சேம்பிச்சமெந்தே அமோர் என்ற சபைக்கு ஓடி வருவோம் ஆராதனைக்கு. அன்னைக்கு அழைச்ச அந்த ஆண்டவர் இன்னைக்கும் நடத்துறாரு. அப்படி ஓடினபடியா தான் இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் ஒரு நல்ல சுத்திர சேர்ல உட்கார வச்சிருக்கிறார். பொறுத்தனாரி ஜோப் ஒன்று கொடுத்து இல்லைங்களா. ஏன்னா ஆண்டவர் மேல இருந்த வைராக்கியம், நம்பிக்கை. அவர் செய்வாரு. மிலானுக்கு ஏன் வந்தோம் உண்மையா? மிலானுக்கு வரும்போது வேறோட சிட்டியில நல்லா வாழ்ந்தோம், நல்ல வீடு, அழகான வீடு. என் ஹஸ்பண்ட் இன்னும் சொல்றேன், குமார் சொல்வாரு, அந்த வீடு உண்மைக்குமே ஒரு கலையான ஆசீர்வாதமான நல்ல வீடு. உண்மைக்கும் எங்களுக்கு குழந்தை கிடைக்கும் போது நல்ல ஜாலி பண்ணும், நல்ல சம்பாதிப்போம், ஸ்ரீலங்கா போவோம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா, நல்லா எல்லாருக்கும் உதவி செய்வோம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த வேலை இருந்துச்சு, நல்லா இருந்தோம். மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா சபைக்கு வரணும். இத்தனைக்கும் ஸ்ரீலங்காவில் ரசிக்கப்பட்டு ஊழியம் செஞ்ச ஒரு ஊழியக்காரி தான். ஆனா இங்க வந்து பின்மாற்றம் அடைஞ்சிருந்தேன். அப்படிப்பட்ட எங்களை இந்த மிலானோட என்னுடைய தாயார் இங்க எப்படி இருக்கிறாரு. 8 வருஷம் இருந்தோம் பார்மட். அந்த 8 வருஷம் சபையே இல்லை. இத்தாலி சபைக்கு போவோம், சபை இத்தாலி விளங்குது. ஆண்டவருக்காக எங்களை ஒப்பு கொடுத்தோம், ஆண்டவருக்காக எங்களை தாழ்த்தணும், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம். வீடு வாசல், ஐயோ நல்ல நல்ல வேலை. அந்த நேரமே 10 வருஷத்துக்கு போதே 1500 யூரோ சம்பாதிச்சோன்னா மாசத்துக்கு. நல்ல சம்பளம். இருக்கிற சாமான் வீசணும், எல்லாத்தையும் போட்டோம். ஸ்ரீலங்காவுக்கு போனோம். ஸ்ரீலங்காவில் தங்கணும். அப்புறம் அங்கே டிரெக்டாக இங்கே வந்து ஒரு 6 மாதம் கஷ்டப்பட்டோம். அநேக கண்கள் கண்டது. கஷ்டத்தின் நடுவில் ஆண்டவர் கொண்டு வந்தாரு ஒரு ஆசீர்வாதம். ஒரு வேலையை வீட்டோட கொடுத்தாரு, ஒரு வேலையை கொடுத்தாரு. அத்தோட போராட்டத்தோட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், ஊழியம் செஞ்சோம். காலங்கள் கடந்தது. ஒரு அழகான தங்க சிலையை குழந்தையா கொடுத்தார் ஆண்டவர். இன்னும் நான் நம்புறேன், இன்னும் கொடுப்பார் ஆண்டவர். இந்த சபையை கட்டுவார், இந்த ஊழியத்தை கொடுத்தாரு, தரிசனத்தை கொடுத்தாரு, ஓடுவதற்கு கைவிட மாட்டாரு. இந்த நேரம் சொல்லுவேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் அழைத்த அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் ஒருபோதும் மாறாது. ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னா ஒரு நாள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த பாஸ்டர் சேம்பிச்சமெந்தே அமோர் என்ற சபையில பாஸ்டர் செல்வினுடைய முதல் ஆராதனையை நாங்கள் கலந்து கொண்டோம். பாஸ்டர் செல்வின் எங்களுக்கு முதல் கொடுத்த வாக்கு தத்துவம். அப்பதான் நாங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறோம். வேலையே இல்லை, ஒண்ணுமே இல்லை. 2 பேரும் அவர்கிட்ட போய் தலையை கொடுத்து ஜெபிக்கிறோம். சொன்னாரு, என்னுடைய கணவர்கிட்ட தலையில கையை வச்சு, உங்களோட வாழ்க்கை ஆண்டவர் பூத்து குலுங்கும் நந்தவனமாக்குவார். நீங்க அநேக பேருக்கு கடன் கொடுப்பீங்க, உங்களோட கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும். அந்த நேரம் முன்னுமே விளங்கல. நாங்க இருக்கிற நிலைமையில பூத்து குலுங்குற நந்தவனமா, ஆஹா நாங்க இருக்கிறோம் அந்த காஞ்சி போன நிலம் மாதிரி. காஞ்சி போன நிலத்துக்கும் பூத்து குலுங்குற நந்தவனத்தை யோசிக்கும் பொழுது அப்ப ஆனா விசுவாசம் உண்டு. அப்போ
கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு பாஸ்டர் வந்த நேரம் வாக்குத்தத்தத்தை ஞாபகப்படுத்தினார். ஞாபகம் வந்துச்சு, பாஸ்டர் நீங்கள் இப்படி சொன்னீங்க. எந்த நேரம் சொல்லுவார் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு, நீங்கள் வந்து கிதியோனை போல, உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்தோட போ, நீ சிம்சோனை போல, நீ அசைப்பாய், நீ உருவாக்குவாய் சொல். உண்மையிலே அந்த நேரம்லாம் நம்ம மிகானுக்கு வந்து சபை செய்ய இல்லைப்பா, சபை செய்கிற எண்ணமே எங்களுக்கு இல்லை. உண்மையில எங்கள் கூட இருந்தவங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு சபையில் உருவாக்கப்பட்டோம், எங்களுக்கு ஊழிய அனுபவங்களை பெற்றுக் கொடுத்தாங்க, எங்களை உருவாக்குனாங்க. இன்றைக்கும் நான் அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறேன். கர்த்தர் எங்களை அவங்கள கொண்டு தான் உருவாக்குனாங்க. அந்த ஊழியத்தின் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கிட்டோம். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எங்களை ஊழியத்திலிருந்து வேறுபடுத்தி அவர் இன்னொரு ஊழியத்தை கொடுத்து, தரிசனங்கள் ஒன்று தான். எல்லாரும் ஓடுறோம் தேவ ராஜ்யத்துக்காக. வெவ்வேறு சபைகள் வெவ்வேறாக இருக்கலாம், தரிசனம் ஒன்று, சித்தம் ஒன்று, ஊழியம் செய்வது ஒரே இயேசுக்கு தான். அப்படிப்பட்ட ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை எங்களுக்கு மாற்றினார். உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு இந்த கால நேரத்தில் உண்மையில ஆண்டவர் நிறைய காரியங்கள் முதல் பாட்டிலே ஆண்டவர் பேசினார். உன்னுடைய இருதயத்தில் நான் வந்து வாழ விரும்புகிறேன், உன்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ண, உன்னுடைய இருதயத்தில் எனக்கு ஒரு இடம் உண்டான்னு கேட்கிறார் ஆண்டவர். இந்த எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் சொல்லியிருப்பீங்க, ஆண்டவரே உண்மையிலே எனக்கு இடம். நீங்கள் அப்படி சொல்லியிருந்தா நீங்கள் ஒரு நாள் மறுபடியும் பின்வாங்கி போக மாட்டீங்க. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. எந்த நாளும் தடை வரும், இந்த நாளும் தடை வரும். வேலை மூலமாக வரும், குடும்பம் மூலமாக வரும், சொந்தக்காரங்க மூலமாக வரும், வீட்டில் இருக்கிறவங்க மூலமாக வரும், பலவீனத்தினால வரும், ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். புள்ள மூலமாகவும் வரும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து படியெடுத்து முன்னுக்கு போனால் தான் நீங்கள் ஒரு ஐஸ்வர்யத்தின் வாழ்க்கையை காண வேணும்னா, ஆண்டவருடைய சுகபலனை காண வேணும்னா, இந்த நாட்டில் நீங்கள் வந்ததுக்கான நோக்கத்தை நீங்கள் அடைய வேணும்னா உங்களுடைய பலத்தால் ஓட முடியாது. உங்களுடைய என்ன சொல்ல சொந்த ஞானம் பலன் நீங்கள் இல்லை நான் ஆட்டிகளை மட்டும் நான் வச்சுக்கு வரோம், எனக்கு ஊழியெல்லாம் செய்யறாதப்பா, நான் வந்தது இத்தாலிக்கு இதுக்கு தான், எனக்கு அதுதான் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை கூட எடுத்து வைக்க முடியாது. இதை நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இதை நான் உறுதியாக சொல்கிறேன். வாழ்க்கையின் அனுபவசாலிகளாக நாங்கள் சொல்கிறேன். எங்களுடைய வயசு சின்னது தான், அனுபவம் பெருசு. இந்த காலை நேரத்தில் இந்த உவமையில் ஆண்டவர் எங்களை உண்மைக்கும் ஆண்டவருடைய விருந்து உபசார போஜன பந்தி இது, இந்த சபை, இதுக்கு நாங்கள் இன்னைக்கு அநேகருக்கு வர முடியாத சூழ்நிலை. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனையை பார்க்க கூட நேரம் இல்லை. வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க கொடுத்து பாருங்க, ஆண்டவர் நடத்துவார். சில நேரம் இல்லை அப்படி ஏலாது, அவங்க சொல்லுவாங்க, அவங்க எனக்கு வேலை இல்லாமல் போயிடும், அது இல்லாமல் போனால் இன்னொரு வேலை, இத்தனை வருஷம் செய்யலையா, இத்தனை வருஷம் கொடுக்கலையா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில பேர் இருக்கிறீங்க உண்மையா ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்காக, சனிக்கிழமை ஊழியத்துக்காக நீங்கள் வேலைகளை விட்டுருக்கிறீங்க. அது ஒரு நாள் வீணாக போகாது. உங்களுக்கு ஆண்டவர் அதுக்குரிய பலனை கண்டிப்பாக வச்சிருக்கிறாரு வாழ்க்கையில். சீக்கிரமாலாம் கிடைக்காது, நான் போய் சொல்ல மாட்டேன், எனக்கு சீக்கிரமாக கிடைக்கல, எங்களுக்கு எதுவுமே காலம் போச்சு. ஆனால் கிடைக்கும், சூப்பர் நேச்சுரலாக தான் கிடைக்கும், சும்மா இல்லை கிடைக்கும். சும்மா நேச்சுரல் இல்லை, சூப்பர் நேச்சுரலாக தான் ஆண்டவர் தருவார். அவ்வளவாய் அற்புதம் செய்ய வல்லவர், அவ்வளவாய் எங்களுடைய அர்ப்பணிப்புக்கு பதில் தர வல்லவர். நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ விதைக்கிறோமோ, விதை என்று சொல்றது நான் பணத்தை சொல்லலை, உட நேரத்தை விதைங்க அவனோட சமூகத்தில். நான் ரொம்ப கவலைப்படுறேன். இந்த சபையில் நான் பெண்கள் ஜெபம்னு ஒரு ஜெபத்தை நான் ஆரம்பித்தேன். அது குறிப்பிட்ட காலத்துக்கு செய்ய முடியாமல் போச்சு. நான் இன்னும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். யாரையாவது கொண்டு ஆண்டவர் மறுபடியும் எழுப்புவார் சொல்லி, யாரையாவது கொண்டு. எனக்கு மட்டும் பிரயாசம். ஒரு ரேஸ் ஓடும் பொழுது ஒருத்தர் தனியாக ஓட முடியாது, போட்டியாளர்கள் இருக்கணும், அப்போ தான் ஓடலாம், சேர்ந்துக்கிட்டு தான் ஓடலாம் ரேஸில். ஏன்னா எதை செஞ்சாலும் ஒரு குரூப் காரியம் செய்கிறதா இருந்தால் ஒரு குரூப் இருக்கணும். தனியாக செய்ய முடியுமா? தனியாக ஜெபிக்கிறனால நான் வீட்டில் என்ன சொல்கிறது, என் தனி ஜெபம் செய்வேன், அப்படி இல்லை. பெண்கள் ஜெபம்னு சொல்லும்போது பெண்கள் ஒன்று கூடணும், பெண்கள் இருக்கணும். அப்போ அந்த காரியத்துக்கு அவங்க அர்ப்பணிக்கணும். எங்களுக்கு சபைகளில் செய்ய முடியாது சிஸ்டர், சரி நாங்கள் ஆன்லைனில் செய்வோம். உங்களுக்கு தெரியுமா, பெண்களுடைய ஜெபங்கள் வேதத்தில் எவ்வளோ பெரிய காரியம் செஞ்சிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு பலமான வாழ்க்கையை மாற்றிருக்கு.
பெண்கள் எவ்வளவு ஜெபிச்சிருக்கிறாங்க தன்னுடைய கணவர்களுக்காக, பெண்கள் திருச்சபைகளுக்காக ஜெபிச்சிருக்காங்க, பிள்ளைகளுக்காக ஜெபிச்சிருக்காங்க. இன்னும் இந்த கடைசி காலத்துல பெண்கள் உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபம் தேவை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெபம் தேவை. அதுக்கு நீங்க ஜெபிக்கணும். நாங்க மாசத்துல ஒரு நாள் தான் அதை செஞ்சு கொண்டிருந்தோம். இப்ப அதுவும் இல்லை குறிப்பிட்டவா. ஆனா மாம்சமான காரியங்களுக்கு இடம் கொடுப்பதை விட ஆவிக்குரிய காரியங்களுக்கு நீங்க உங்களுக்கு இடம் கொடுக்க எவ்வளவுக்கு நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ, முன்வாரீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பண்ணலாம். ஹல்லேலூயா. நாங்க எல்லாரும் எழும்பி நிற்போம். இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னுடைய வார்த்தை உங்களுக்கு எவ்வளவாய் ஆவியானவர் பெற்றுக் கொடுத்தாரோ, எவ்வளவாய் உங்களோட வாழ்க்கையில பேசினதோ, நீங்க இன்னும் உங்களை அர்ப்பணிக்க, உங்களை தாழ்த்த நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும். இந்த காலை வேளையில ஆண்டவரே அப்பா, வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? உங்களோட வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்கள் வேணுமா? நீங்க சில நேரம் இன்னும் ஆவிக்குரிய அபிஷேகம், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ளாதவரா இருக்காங்க. அதை நாடி விரும்புறவங்களா இருந்தா வாய்களை திறந்து ஜெபிங்க. இந்த காலை வேளையில ஆண்டவரே நான் பிரயாசப்படுறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்க பிரயாசப்படுறேன் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை நான் வளர்க்கணும் ஆண்டவரே. உங்களோட பிள்ளையை நீங்க வளர்க்கணுமா இருந்தா நீங்க ஒரு ஆவிக்குரிய தாயா இருக்கணும். நீங்க ஒரு மாம்சத்துக்குரிய தாயா இருந்தால் உங்களோட பிள்ளையும் மாம்சத்துக்குரியவளாய் வளருவா. இந்த பூமியில ஒரு ஆவிக்குரிய மகனாய் வாழணுமா இருந்தா நீங்க ஒரு ஆவிக்குரிய தாயா மாறும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக எல்லாம் நாங்க ஆண்டவரை விட்டு பின் போக போடக்கூடாது. சின்ன காரியங்களை பார்த்துட்டு நாங்க பெரிய பொக்கிஷத்தை நாங்க இழந்து விடக்கூடாது. இந்த இடத்துல பாருங்க, இயேசு சொல்றாரு, நீ பின்னுக்கு உட்கார்ந்துருந்தா தான் கனமானவர்கள் வந்து முன்னுக்கு கூப்பிடுவாங்க, சிநேகிதனேன்னு கூப்பிடுவாங்க, சும்மா கூப்பிட மாட்டாங்க. சிநேகிதனேன்னு கூப்பிடுறது ஏன் தெரியுமா? கனமானவர்கள் வந்து சிநேகிதனேன்னு சொன்னா அவங்க தங்களுக்கு சமானமா உங்களை படுத்துறாங்கன்னு அர்த்தம். எனக்கு அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். நாங்க சில நேரம் சிறுமையானவங்களா இருக்கலாம், சில நேரம் நாங்க என்ன சொல்றது, எங்களுக்கு ஒரு அடையாளம் இல்லாதவங்களா இருக்கலாம். அப்ப ஒரு கனமான ஒருத்தர் வந்து சிநேகிதனே மொழி முன்னுக்கு வந்து உட்கார்ன்னு சொன்னா அவருக்கு சமானமா அவரை கூப்பிடுறாரு. அப்படியான ஒரு இயேசு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் அடையாளம், இயேசுவின் சீஷன் என்ற ஒரு அடையாளம். இயேசுவை அறிஞ்சிருக்கிற நாங்க எப்ப இயேசுவை அறிவிக்க போறோம்? நாங்க எங்களுக்காக மட்டும் எந்த நாளும் ஜெபம் பண்றோம், எந்த நாளும் ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்தை தேடுறோம், ஆலயத்துக்கு வாரோம், ஆராதிக்கிறோம், வார்த்தையை கேட்கிறோம், போறோம். இந்த கற்றுக்கொள்கிற எதையாவது ஒரு பிரசங்கத்தை இத்தனை வருஷங்கள், காலங்கள், கிழமைகள் நாங்க வசனத்தை கேட்கறோம் தானே. யாருக்காவது போய் நீங்க வசனத்தை பிரசங்கித்தது உண்டா? உங்களோட குடும்பத்தாருக்கு, உங்களோட தாய்க்கு, உங்களோட சகோதரிக்கு, அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இருக்கலாம், ஒரு சுகவீனம் இருக்கலாம். இந்த வசனம் அவங்களை குணப்படுத்தும். நான் இன்னைக்கு இந்த மெசேஜை கேட்டேன், இந்த மெசேஜ் எனக்கு இப்படி தொட்டுச்சு நீங்க சொன்னது உண்டா? கடந்த நாட்கள்ல பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய பிரசங்கம் என்ன மிகவும் தொட்டுச்சு தெரியுமா? என்ன மிகவும் தொட்டுச்சது. பிரசங்கத்துக்கு முதலே நான் அதை வாசிச்சேன். அவளுடைய விசுவாசமே பெரியது, உன்னை ரட்சித்தது. அந்த வார்த்தை எல்லாம் உண்மையில இருதயத்தின் ஆழத்தை எனக்கு தொட்டுச்சு தெரியுமா? நம்ம மிகவும் ஆசையா அந்த பிரசங்கத்துக்காக இன்னைக்கு காத்திருந்தேன். சத்துருவான தடைகளை கொண்டு வரதை பாருங்க. என்னோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வர இருக்குமானால் சத்துருவாதை தடுக்க பாருங்க. ஆனா நாங்க இடம் கொடுக்க கூடாது, அதை இடம் கொடுக்க கூடாது. இதை விட ஆண்டவர் இன்னும் பெருசவா இருக்க நம்ம பேசுவார். அந்த பிரசங்கத்தினூடாக நாங்கள் விசுவாசிப்போம். அந்த பெரும்பாடு ஸ்திரீ எங்கேயோ எப்படியோ கேள்விப்பட்டு தானே வந்திருப்பா. இயேசுவின் வஸ்திரத்தை தொட எப்படியோ கேள்விப்பட்டிருப்பா. அங்க அந்த பட்டணத்துக்குள்ள இயேசு எத்தனையோ அற்புதம் செஞ்சாரு. அப்ப அவளுக்கு யாராவது சொல்லியிருக்காங்கன்னா, அவ எத்தனை அந்த 12 வருஷம் வைத்தியர்களால் துன்புறுத்தப்பட்டிருப்பா, வைத்தியர்களால வேதனைப்பட்டிருப்பா. பணம், காசு, தன்னுடைய எல்லாத்த விட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ போன இடத்துல எல்லாம் அவளுக்கு இருக்கிற நோய். இன்னைக்கு நாங்க நிறைய நேரங்கள் நாங்க பெண்கள் எங்களுடைய அநேக காரியங்களை வெளியே சொல்ல வைக்கப்படுவோம், எங்களோட நோயை வெளியே சொல்ல வைக்கப்படுவோம். ஏன்னா சில பேர் எங்களை கேலி செய்வாங்க. நாங்கள் கிறிஸ்தவர்கள், புறஜாதிகள், உலகத்தாரங்களை கேள்வி, நீங்க பைபிள்னு போறீங்க, சபைன்னு போறீங்க, உங்களுக்கு ஒரே வியாதின்னு சொல்லுவாங்க. சில நேரம் நாங்கள் வெளியே சொல்ல வைக்கப்படுவோம். அந்த ஸ்திரீ பாருங்க, இவ்வளோ அலட்சியம் பண்ணப்பட்டிருப்பா,
வெட்கப்படுத்தியிருப்பாங்க, வேதனைப்படுத்தியிருப்பாங்க, துன்புறுத்தியிருப்பாங்க நிறைய பேர் தானே. இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிற சில நேரம் உங்களுக்கும் எனக்கும் இந்த சூழ்நிலை வந்திருக்கும். நீ இந்த சபைக்கு தானே போற, நீ இப்படித்தானே இருக்கிற, ஏன் உனக்கு இந்த நிலைமை, ஏன் உனக்கு இந்த நாள் இயலாம, ஏன் உன்னோட வாழ்க்கையில இப்படி இருக்கு, இப்படி சொல்லுவாங்க. மனுஷர் சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இயேசு என்ற ஒருத்தரை நீங்க பிடிச்சிருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. இயேசு உங்களை தேடி வந்தார்ன்றதை மறந்துடாதீங்க. இந்த காலை வேளையில அந்த இயேசு உங்களோட என்னோட இடம்பட்டார். சிநேகிதனே, சிநேகிதியே, என்னை பற்றிக்கொள். அவருக்கு சமானமாவது அவங்களுக்கு அந்த கனமானவர்கள் அவர்களுக்கு சமானமா எங்களை அழைப்பாங்க. அப்பொழுது முன்பதாக வந்து எங்களை கனம் பண்ணுவார்கள். நாங்கள் எப்பெல்லாம் எங்களை தாழ்மைப்படுத்தி தேவ சமூகத்துல தேவன் தான் முக்கியம், ஆண்டவருடைய ராஜ்யம் தான் முக்கியம், அவருடைய வசனம் தான் எனக்கு முக்கியம், இந்த வசனத்துக்கு விரோதமா என்னுடைய வாழ்க்கையில நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நீங்க எப்ப தீர்மானம் எடுப்பீங்க? எப்ப தீர்மானம் எடுக்க போறீங்க? இந்த வாழ போற இந்த உலகத்துல கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. காலம் சமீபமா இருக்கு, காலம் சமீபமா இருக்கு. கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு வகை தேடிக்கொண்டிருக்கிறான் சத்துரு. யார விழுத்தட்டலான்னு பாருங்க. சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் விழுந்து போறாங்க. சபைக்கு வரமாட்டாங்க, ஊழியம் செய்ய மாட்டாங்க, ஊழியத்தை விட்டு பின்வாங்குறாங்க, சபைக்கு வரத்துக்கு விருப்பம் இல்லை, ஊழியம் செய்ய விருப்பம் இல்லை. ஏன்னா சத்துரு அவங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. சத்துரு பிடிச்சு வச்சு தேவையில்லாத காரியங்களை தலைக்கு போடுவான். இல்லை இல்லை, நீ ஊழியம் செய்யறதை விட உனக்கு இது நல்லம். நோ, நீ ஊழியம் செய்ய போது அங்க ஒரே பிரச்சனை. அவங்களோட சேர்ந்து ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா அந்த தாழ்மை இல்லை, தன்னை விட்டு கொடுக்குற எண்ணம் இல்லை, கீழ்ப்படிவு இல்லை, அமைதல் இல்லை அவங்களுக்குள்ள. என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக தாழ்மைப்பட்டிருப்பேன், ஆண்டவருக்காக நான் விட்டு கொடுப்பேன், என்ன அர்ப்பணிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை பேர் இந்த காலை வேளையில நாங்கள் தீர்மானம் எடுக்க போறோம். நாங்கள் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி நாங்கள் கடைசியாக ஜெபிச்சு முடிக்க போறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரை எங்களை புடமிட்டதப்பா சுவாமி. இயேசு அந்த ஆண்டவரை அந்த ஊமையினோடாக இயேசு பேசின வார்த்தைகள் ஆண்டவரை இந்த காலை வேளையில் ஆண்டவரை எங்களை தொட்டதப்பா சுவாமி. எது தேவையோ அதை கொண்டு போஷித்தீங்க ஆண்டவரை. எங்களோட சபைக்கு இந்த நாளில் எது தேவையோ அதை கொண்டு பேசினீங்க ஆண்டவரை. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையில யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்களோ, நான் இன்னும் உண்மை அறியணும், இன்னும் உண்மை கெட்டி சேரணும், உங்களுடைய வார்த்தைகள் என்னை இன்னும் உருவாக்கணும் ஆண்டவரை வாஞ்சிக்கிறாங்களோ ஒவ்வொரு மீதும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஐயா. இன்னும் பலப்படுத்துங்க, இன்னும் உருவாக்குங்க ஆண்டவரை. சின்ன சின்ன காரியங்களுக்காக உங்களை விட்டு ஓடி போகல ஆண்டவரை. ஆண்டவரை, பெரிய உபத்திரம் வரும் பொழுது ஆண்டவரை நாங்கள் எப்படி திடன் கொள்ள போறோம்? நீங்க சொன்னீங்க இந்த உலகமோ பொல்லாதது என்று சொல். அந்த இயேசு கிறிஸ்துவையே பொல்லாதவனால் பார்த்த உலகம் இது. நாங்கள் எம்மாத்திரம். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னீங்க ஆண்டவரே. உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் ஆண்டவரே, பவுல் சொல்றார் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நேரத்திலும் மனரம்யமாயிருக்க நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்லி ஆண்டவரே. பவுலை கொண்டு போயிட்டு அப்பா சிறைச்சாலையில போடுறாங்க ஆண்டவர். கடைசி அவரை கொண்டு போயிட்டு ஆண்டவரே அவரை சிறைச்சேதம் பண்றதுக்காக போடுறாங்க. அங்க இருந்து கூட ஆண்டவரை நிறுவனம் எழுதுறாரு அப்பா அவரு இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்காக. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, பவுலினுடைய அந்த வைராக்கியம், அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவரே, பவுல் பட்ட கஷ்டங்களை நாங்கள் படல இந்த மிலான பட்டணத்துல ஆண்டவரே. அப்படியான ஒரு சுவிசேஷங்களை நாங்கள் இன்னும் கொண்டு போகலப்பா. என்னை உருவாக்குங்க, ஒரு சுவிசேஷகியாய் என்னை உருவாக்குங்க. நீங்க எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இந்த காலை நேரத்துல? உங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்றதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடைக்குது, ஆனா நீங்க சொல்ல பயப்படுறீங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரை, நான் ஒரு சுவிசேஷகியாய் மாறணும், ஒரு சுவிசேஷகியாய் நான் மாறணும் ஆண்டவரே. உங்களோட வார்த்தைகள் என்னை புடமிடணும் ஆண்டவரே. எனக்கு தைரியம் வேணும் ஆண்டவரே. பலன் வேணும் அப்பா. பலன் குறுகின நேரங்களில் எல்லாம் பலப்படுத்துகிற கிறிஸ்து நீங்க. எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவர் நீங்க சுவாமி. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.